அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாபித் பின் கைஸ் அவர் சொன்னாங்க, நல்ல உரத்த குரல் அவங்களுக்கு. அந்த நபியின் சப்தத்துக்கு மேலே உயர்த்தாதீர்கள் சொல்லும்போது அதுக்கு பிறகு என்னென்னா, அந்த அழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு நன்மாராயத்திலே அவர்கள் அமல்கள்லாம் அழியலை, சொர்க்கத்துக்கு நன்மாராயக்குரியவர்கள் என்று அழைத்து வாருங்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் சாபித் பின் கைஸ் அவங்க பேசும்போதெல்லாம் ஒருத்தருக்கு 2 தடவை கேட்கணும், என்ன சொன்னாங்கன்ட்டு. அந்த மாதிரி பேசுகிறவனா சவுண்டு போட்டு இன்னல் ஹம்துலில்லாஹி நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த நோன்பு யாருக்கு? நோன்பு ஏன் தெரியுமா? குத்திபா அலைக்கும் சியாம கமா குத்திபா அல்லல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு எதுக்கு கடமையாகி இருக்கோம்னா, அதன் மூலமாக நீங்கள் தக்வாதாரியாக ஆகலாம். நோன்பு எப்போ வைக்கிறோம்? ரமலான் மாதத்தில். ரமலானோட சிறப்பு என்ன? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கிறதுனால ரமலான் சிறப்பு. குர்ஆன் யாருக்கு? குர்ஆன் யாரை சிறப்பாக்கும்? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதம், சந்தேகமில்லாத இந்த வேதம் நிச்சயமாக முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். அந்த முத்தகீன்கள் யார்? அல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வ மா உன்சில மின் கப்லிக்க அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைபி வ யகீமூனஸ் ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன். யாருக்கு நேர்வழி காட்டும்னா, அந்த வரிசைப்படுத்துகிற அல்லாஹ் தஆலா அவர்கள் மறுமையை நேசிப்பார்கள், அதாவது மறைவானவற்றை நேசிப்பார்கள், அவர்கள் தொழுகையை பேணுவார்கள், தனக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? மறைவான விஷயத்தை நம்புவார்கள், தொழுகையை பேணுவார்கள், அவர்கள் தனக்கு அளித்ததிலிருந்து தர்மமும் செய்வார்கள். எங்கேயாவது என்ன நோட்டீஸ் வச்சுருந்தீங்க? ஜக்காத். ஜக்காத்தோட ஃபார்ம் இங்கே இருக்குது. மறுபடியும் வந்தவங்கலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த ஜக்காத்தோட ஃபார்மை எடுத்துங்க. அது மாதிரி அடுத்த வரும்போது தொழுகையோட ஃபார்ம் வைங்க. தொழுகையோட ஃபார்ம் இருக்கும். யாராவது பார்த்துருக்கீங்களா தொழுகையோட ஃபார்மு? தொழுகைக்கு ஃபார்மே தேவையில்லை, ஏன்னா தொழுகை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 7 வயதில் நீங்கள் வந்து தொழுகை கட்டளை எடுங்கள், 10 வயதில் அடியுங்கள் இருக்கும். தொழுகையில் கரெக்டாக இருக்கிறோம். யகீமூன ஸலாத்த கரெக்டாக இருக்கும். மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன்கிறதுக்கு கட்டளை இதெல்லாம் போட்டு ஃபார்மெல்லாம் போட்டு ப்ளீஸ் பண்ணி கெஞ்சி கூத்தாடி கடமை 5 கடமைகளில் 3வது கடமையாக அறிஞர்கள் சொல்கிறாங்க, எல்லாம் விடுது ஜக்காத்துங்கிறாங்க. ஜக்காத்னா என்னங்கிறதையும் அந்த ஜக்கரியா பாய் வந்து குர்ஆனை டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு லேசாக கோவப்பட்டாங்க. குர்ஆனை டச் பண்ணாமல் யாராலே இருக்குங்க, குர்ஆனை டச் பண்ணுங்க ப்ளீஸ். ஆனால் அந்த ஜக்காத்தை டச் பண்ணிட்டார் ஃபெரோஸ் கான். பரவாயில்ல இன்ஷா அல்லாஹ். அதில் சொன்னாங்களே ஜக்காத்னா தஸ்கியான்னு சொன்னாங்க, தூய்மைப்படுத்துதல்னு சொன்னாங்க. தூய்மைப்படுத்துதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வளருதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, குரோத். யாராவது இந்த செடியெல்லாம் இந்த புல்லெல்லாம் வெட்டும் போது இந்த மரத்தில் வெட்டும் போது, அட பாவீங்களா இந்த புல்லெல்லாம் வெட்டுறீங்களே, இந்த மரத்தையெல்லாம் வெட்டுறீங்களே, கவலைப்பட்டுருக்கோமா? ட்ரிம்மிங் த ட்ரீஸ். அது என்ன பண்ணும்? வெட்ட வெட்ட வளரும், கொடுக்க கொடுக்க வளருது ஜக்காத். தஸ்கியாங்கிறது தூய்மைப்படுத்துறது ஒன்று இருக்கு, வளருதல் ஒன்று இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத் மூலமாக உங்களுடைய பொருட்களை வளமாக்குகிறான். கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், முதல் வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், மறு வருஷம் கூடித்தான் போகுது. அந்த கொடுக்கும் போது கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் முத்தகீன். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை யாருக்கு அனுப்பியிருக்கான்?
அவர்கள் அவனுக்கு கொடுத்ததிலிருந்து அந்த 97.5% யாரு கொடுத்தா நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் கொடுத்தாங்கிற அந்த ஒரு திருப்தி வரணும். அந்த திருப்தி என்ன பண்ணும், அவர்களுக்கு இந்த 2.5% கொடுக்கறதுக்கு வரும். இந்த 2.5%ங்கிறதையே நம்ம எந்த அளவுக்கு யோசனை பண்ணி ஜக்காத் ஃபார்ம் 2012 ஜக்காத் ஃபார்ம் ஏர்வாடி அசோசியேஷனில் கொடுக்கணுங்கிறதே ஒரு ஆச்சரியம். எனக்கு பல இடத்துல சொல்லியிருக்க சத்தியமான வார்த்தை, என்னை பதப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நான் இந்த ஈமான் அமைப்பில் இந்த மீட்டிங்லாம் பார்க்கும்போது என்னை பதப்படுத்தி கொள்ள, என்னுடைய ஈமானை சூடு போட்டுக்கொள்ள இது ஒரு அரிய ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தக்கூடிய இந்த சபை இது. இந்த சபையில் ஜக்காத் ஃபார்மை வச்சு வாங்கிக்காதவங்களாம் வாங்கிங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. வராதவங்க இதுக்கு முன்னாடி ஜக்கரியா பாய் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சல்செவில் என்ற ஒரு தடாகம் உங்களுக்கு அந்த நீர் அறுத்தப்படுவீர்கள் மறுமையில் ஒரு தெரிஞ்ச மாத்திரத்தில் 700க்கு மேற்பட்ட ஒட்டகத்தை அப்படியே கொடுத்துட்டு எனக்கு எங்க அவங்க முசைபின் உமையரோட அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு ஷஹீதோட அந்தஸ்து இதுவரைக்கும் கிடைக்கலையே, என்னுடைய பொருள் எனக்கு ஒரு சோதனையா போகும்போது அழுகுறாங்க. அவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி இருந்தாங்க, அவர்கள் சூடு போட்டப்பட்ட அதாவது பலசாலியான உமர் ரலியல்லாஹு தஆலாவே அவங்களுடைய முதுகை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அந்த கொல்லம்பட்டையில வேலை பார்த்தாங்க ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா கொல்லம்பட்டை என்ன பண்ணாங்க, அந்த சூடு காட்டமா அப்படி சூடு காட்டிக்கிறது, விட்டுறா இஸ்லாத்தை விட்டுறான்னு சூடு போட்டு அந்த முதுகெல்லாம் அந்த பாலமாக அந்த பள்ளமாக இருந்த அந்த ஹப்பாப் ரலியல்லாஹுக்கு கனிமத்து பொருள் மூலமா கிடைச்சக்கூடிய ஒரு 40,000 ரியாலை பார்த்து அழுகுறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய முன்னோர்களுக்கு என்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் கிடைச்ச அந்த ஷஹீத் அந்தஸ்து கொடுக்காம எனக்கு அந்தஸ்து இந்த 40,000 திரகத்துல முடிச்சுட்டியாடா யா அல்லாஹ், என்னோட மறுமையை நான் சொல்லிட்டு அதை பார்க்க பயப்படுறாங்க. யாராவது எடுத்துட்டு போயிடுங்கன்ட்டு. ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்கிறதுக்காக ஒருத்தவங்களும் போராடினாங்க, அழுதாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஷஹீத் மூலமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் உயிர் விட்டாங்களே. அந்த ஹாலித் பின் வலீத் அல்லாஹ்வுடைய போர்வால் அவர்களுக்கு என்ன கவலை, எல்லா என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய சகோதரர்களும் ஷஹீதாக போகும்போது நான் ஒரு கிழட்டு ஒட்டகமாக போறேனே, எனக்கு ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அப்ப சகோதரர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய போர்வால் உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தோல்வி கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் வேதனைப்பட்டாங்க. அவர்களுடைய பொருள்களை எப்படி கொடுத்தாங்க, 700 ஒட்டகம் என்ன கணக்குன்னு தெரியல. 700 ஒட்டகத்துல 2.5 எப்படி பிரிக்கிறேன்னு தெரியல. 700 ஒட்டகம் 2.5 பிரிக்கணுமான்னு எந்திரிக்கவே இல்லை, அந்த எண்ணமே வரல. நமக்கு அந்த 100% 97% பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறோம், எந்த கவலையும் இல்லை. அந்த 2.5%க்கு என்ன பேச்சு நடந்துட்டு, எத்தனை ஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு கெஞ்சல், எவ்வளவு கூத்தாடி, எதுக்குன்னு கேட்குறேன். கொடுப்போம். அல்லாஹ் தஆலா க்ரோத் பண்றான். நமக்கு ட்ரிம்மிங் த ட்ரீஸ் 1-2% கட் பண்ணுறதுனால செடி சூப்பராக வளர்ந்தா இல்லையா, கண் முன்னால காமிக்கிறான். உந்தூரு கைஃபகான ஆக்க சொல்கிறவங்கள ஃபில் ஆர்லி உங்களை போய் பூமியில் பறவை செஞ்சு பாருங்க, அவனுடைய ஆயத்தை பாருங்கிறான். அந்த ஆயத்துக்கு நேரம் செடிக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுறான். அவனுக்கு எதுக்கு கத்திரிக்கொலை நச்சு வெட்டும் போது இன்னும் அலில்லாஹி வா இன்னும் இல்லை சாச்சுன்னு கிடையாது. சுப்ஹானல்லாஹ், வளருது வேற. நமக்கு எதுக்கு அந்த செடி வளரும் போது சாதாரண நம்ம மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க சொன்ன தானே கொடுத்ததை மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு அளித்தவர்களிட்டிருந்து செலவு செய்வாங்க போது அவன் அடிக்கிற அந்த செல்வத்தை நம்ம இங்கெல்லாம் உட்காந்து அரபு நாட்டில் இவ்வளோ நல்லா செல்வாக்கூட இருந்துட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு நரம்பு இழுத்துதுன்னு வச்சுங்களேன், வேலை பார்க்க முடியாது. ஒரே ஒரு நரம்பு வேலை பார்க்க முடிச்சுன்னா அவன் அழித்தவற்றையெல்லாம் அழித்து செலவு பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நரம்பு நடந்தால் நல்லா வச்சிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதம் எத்தனை பேர் கிடைச்சிருக்கு, நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் போன ரமலானுக்கு இந்த ரமலானுக்கு இடையில எல்லாம் போயிருக்காங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். உங்க ஊர்ல ராஜேஷ் கண்ணா சொல்லக்கூடாது. முகமதோட மச்சான் இறந்து போனாங்களா, அவங்களுக்கு இந்த ரமலான் கிடைக்கல. ஒரு ரமலானின் போதும் நேரம் வந்தோன்னு அவர் பேர் ஜலால்ங்கிற இன்னொரு ஒரு பயத்தை வேற ஒருப்படுத்துறாங்க. அவர் பேர் ஜலாலா. அல்லாஹ் இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த ரமலான் கிடைக்கல அவங்களுக்கு. போன ரமலானில் அவர்கள் எந்தெந்த அமல்கள் செய்தார்களோ அந்த அமலோட அவங்க போயிட்டாங்க. நம்ம அல்லாஹ் தஆலா கிருபையால நம்ம என்ன பண்ணியிருக்கா, போன ரமலான் நீ 30 நாள் இருந்த ரமலான் மாசத்துல என்ன பண்ண, முழுக்க தொழுத, ஃபஜர் தொழுவ முடியுது, தஹஜ்ஜுத் இருந்துச்சா பளிச்சுன்னு இருக்கிறோம், குர்ஆன் ஓத
ஓத முடியுது, சுன்னத் தொழ முடியுது, எல்லா வக்து ஜமாத்தோட தொழ முடியுது. இதே நாள் தான், இதே 24 மணி நேரம் தான். இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் அந்த அருள் புரிகிறானே, இதே மாதிரி அருள் என்ன பண்ணும், உனக்கு எல்லா நேரமும் கிடைக்குண்டா. நீ தான் முயற்சி பண்ணல, நீ தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கல, நீ ஃபஜருக்கு எந்திரிக்கல, உன்னால குர்ஆன் ஓத முடியல, உன்னோட அமல்கள் செய்ய முடியல. இது எல்லாமே செய்ய முடியும் இந்த 24 மணி நேரத்துல. உனக்கு பயிற்சியாக இன்னொரு மாசமும் தரேன், உனக்கு போனஸா வச்சுக்க, ட்ரை பண்ணுன்னு இருக்கான். இந்த 15 நாள் போயிடுச்சு, இன்னொரு 15 நாள் தான் இருக்கு. 15 நாள் இருக்கா அப்படின்னு கூட நினைக்கிறவங்க இருக்காங்க இல்ல. இன்னும் 15 நாள் இருக்கு. அந்த 15 நாளைக்குள்ள என்ன செய்ய முடியும்? நம்மளை பதப்படுத்தி, பயாலஜிக்கல் கிளாக் என்னன்னா 5 நாள் போதும். 5 நாள் ஒருத்தவங்க நம்ம தூங்காம ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு சவ்வால் 2ல் 3:30 மணிக்கு முழிப்பு வரப்போகுது. நம்ம ஆரம்பம் வைக்கிறோமோ இல்லையோ முழிப்பு வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு உடம்புல. 5 நாள் போதுங்கிறான் விஞ்ஞானிகள்லாம். 30 நாள் தரேன். ஒன்று வேணா 5 மடங்கு 6 மடங்கு எடுத்துக்க, ட்ரை பண்ணு, நீ பயிற்சி எடுத்துக்க, ஜாக்கிரதை. இதுக்கப்புறம் உனக்கு அந்த அடுத்த ரமலான் கிடைக்குமாங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் இல்லை. எல்லாம் சொல்கிறான். எந்த நேரத்தில் எப்போ நமக்கு போகுமோ ஒன்றும் கிடையாது. இந்த போயிட்டு அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரும்பி வர எனக்கு பெருநாள் வரைக்கும் இருக்க முடியாது பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு 45 வயது திடமான எங்களுடைய ஆஃபீஸ் பாய் படுத்து நிறைய இறந்து போயிட்டார். இந்த நாள் என்ன அல்ஹம்துலில்லாஹ் கம்பெனி அவருக்கு எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இருக்கு வாழ்க்கை நமக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையில் இன்னொரு 15 நாள் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். கைலி சந்தையெல்லாம் நம்ம மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி லைலத்துல் கத்ர் இரவில் போய் மார்க்கெட்டில் தேடி எடுத்துக்கோணும் நம்ம இல்லை. அதுக்காக வச்சிருப்போம் நம்ம. இந்த ரஜப்லாம் வாங்குறதுல துணி, ஏன்னா திடீர்னு வளர்ந்துரும். ரமலான் நமக்கு வந்து 6 அடியாக போயிடுவோங்கிறதுனால அந்த கடைசி 10ல் போயிட்டு மார்க்கெட்டில் நின்று எல்லா மண்ணாங்கட்டி இரவு நேரத்தில் நீங்கள் வந்து லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கிற அந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் போய் தேடிட்டு இருக்க போகிறோம். கிப்ஸ் இருக்குதா, 10 மடை இருக்குதா, என்ன மடை கையில் யாப்பிட்டோதோ, யாரெல்லாம் எனக்கு நல்ல கிளியாக ஆக்கி தருவாயா யாரெல்லாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த 15 நாள் இருக்குதான்னு தெரியாது. இந்த நோம்பு நம்ம துறப்போமான்னு நமக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழணும், எந்த மாதிரியான நம்முடைய அமைத்துக் கொள்ள வேண்டும், செலவு செய்வதற்கு அல்லாஹ்வுடைய காசு, அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை செலவு செய்வதற்கு கெஞ்சணுமா? இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் தயாராகும். ஏர்வாடி வந்து உண்மையில சொல்றேன், நான் இது வரைக்கும் போன ஜமாத்துல ஏர்வாடியில் உள்ள ஒரு கூட்டமைப்பு, ஒரு கட்டமைப்பு அல்ஹம்துலில்லாஹ் வேற எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த கட்டமைப்பு உள்ள ஊரில் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து இந்த ஜக்காத் பணத்தை ஒரு பைத்துல் மால் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜக்காத் கூட்டமைப்புக்கு கொடுத்து செஞ்சீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கல்ல, இந்தியாவுக்கல்ல, உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும். உங்களால் அது முடியும். உங்களுக்கு அந்த அளவுக்கு உள்ள ஒரு குடும்ப மனப்பான்மை, கூட்டு குடும்ப மனப்பான்மை ஏர்வாடி சகோதரர்களிடம் இருக்குது. ஏர்வாடியில் மாத்திரம் தான் எனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை கம்மியாக செஞ்சுட்டு இருக்கலாம் என்னன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த மாதம் நான் ஏர்வாடிக்கு போகிற மாதிரி ஒரு நியத்து இருக்கு. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. எண்ணத்தை மாற்றாமல் இருக்கிறதுக்காக துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த சஹாபாக்கள் டைம் இருக்கா, அந்த மறுபடியும் அவர் ஃபெரோஸ் கானோட டாப்பிக்கை டச் பண்ண நினைக்காதீங்க. அந்த குர்ஆன் மாற்றிய அந்த சஹாபாக்கள் அவர்கள் எப்படி செலவு செய்தார்கள்? ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ் தஆலா எப்படி கொடுத்தா எப்படியெல்லாம் கொடுக்குறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கும். ஒரு ஒரு பள்ளிக்கு வந்திருக்காரு, ஒருவர் முடியாதவர், சாப்பாடு வழி இல்லாமல் ஒரு வழிபோக்கர் வந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு அனுப்பி தான் வீட்டில் எது இருக்கான்னு கேட்டவர் சொல்றாங்க. யாரு? அகிலத்தில் ஆலமீனாக இருந்தவர்கள். அவர் என்ன பண்றாங்க, அகிலத்தின் அதிபதியாக இருந்தவர்கள், அகிலத்தின் அருட்கொடையாக இருந்தவர்கள், ரஹமத்துல் ஆலமீன். அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. எது சாப்பாடு இருக்கான்னு கேட்டு பதில் வந்து இல்லைன்ட்டு. ஒரு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை, ஒரு ஜனாதிபதியோட வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு வருது செய்தி. அவங்க 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டதாகவும் உங்களுக்கு ஒன்றும் அறிவு இது இல்லை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது அப்போ அபூ தல்ஹா என்ன பண்ணுறாங்க, நான் அழைச்சிட்டு போகிறேங்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லா வீட்டிலேருந்து வந்ததுக்கு பிறகு அப்புறம் தடுமாறி இருக்கக்கூடாது, நான் ஏதாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது வீட்டுக்கு போனால் உம்மு சலீம் வழியெல்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் அவங்க கணவனுக்கு இல்லை. அவங்க எந்த நிலைமையில பாருங்க, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், குழந்தைங்களை அப்படி தாளாட்டி தூங்க போட்டுருவோம். சுப்ஹானல்லாஹ்.
யாரு கொடுக்கறதுக்கு? வறியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு. யாரு? பணக்கார யோசனை பண்ணல. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இல்ல, அபூ தல்ஹா என்ன பண்றாங்க? நான் குழந்தைங்களை தூங்க போட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், நான் இங்க சாப்பிடுற மாதிரி நான் வந்து இருக்கிறேன், நீங்க லைட் அடிச்சிருங்க, விளக்கு அடிச்சிட்டீங்கன்னா நான் சாப்பிடுற மாதிரி நடிக்கிறேன், அவர் சாப்பிட்டுட்டு வந்துறாங்க. இந்த மாதிரியான ஆச்சரியம். அதை வந்து அல்லாஹ் தஆலா அவர்கள் தேவை இருந்த போதிலும் கொடுப்பான். குர்ஆன்ல வசனமாவே இருக்கிறான். அவ்வளவு சிறப்பாக்கணும் அல்லாஹ் தஆலா அந்த வரியோடு கொடுக்கும்போது. அது சிறப்பு இல்லாம இன்னொரு சிறப்பு என்ன பண்ணா, மறுபடியும் ஒரு தடவை யாரோ வரும்போது இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது முஸ்லீம் என்ன பண்ணாங்க, வீட்டில் இருக்கிற கொஞ்சம் 2 ரொட்டி துண்டெல்லாம் எடுத்து வந்து அனஸ் பின் மாலிக் அவங்கள்ட்ட கொடுத்து கொண்டு போய் நீங்கள் பள்ளியில் கொடுங்கங்கிறாங்க. அதை கொடுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது யார்? அபூ தல்ஹா கொடுத்து அனுப்புனதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அபூ தல்ஹா கொடுத்து அனுப்புனது. அப்போ வாங்க எல்லாரும் அபூ தல்ஹா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இருக்கிற ரொட்டி துண்டெல்லாம் தூக்கி இங்கே அனுப்பியிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு, ஓ இது சாம்பிள் போல் இருக்கு, அங்கே பெரிய சட்டியில் இருக்கு போல் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாருமே அபூ தல்ஹா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் கையை பேசிடுறாங்க. என்ன இருக்கிறது அங்கே கொடுத்துறோம், இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அவங்க வந்தாங்கன்னா எப்படி பார்த்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து அவருடைய கணவருக்கு வந்து சமாதானம் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சஹாபி பெண்மணியோட ஈமானையும் தக்குவாவையும் பாருங்க, யக்கீனையும் பாருங்க. அங்க வந்தோடனே அந்த ரொட்டி துண்டை எடுத்து கொடுக்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் வயிறு நிறையுது. அல்லாஹ் தஆலா அவன் நாடுனானா, அவன்கிட்ட நம்பிக்கை வச்சோம்னா, அவன்கிட்ட யக்கீன் வச்சோம்னா 2 சின்ன ரொட்டி துண்டு கூட எல்லாருக்கும் வயிறு நிரம்பக்கூடிய அளவுக்கு ஒரு ரசக்காக மாறும். அல்லாஹ் நாடுனானா நெருப்பு குண்டம் சாதாரண அவங்களுக்கு என்ன பர்தன் சலாமனாக மாறும். அல்லாஹ் நாடுனானா கடல் பிளக்கும். அல்லாஹ் நாடுனானா சூனியக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, மூசா நபி காலத்தில் சூனியக்காரர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் குர்ஆன்ல சூனியக்காரன், நானும் நீங்களும் முஸ்லீமு, அவர்களை சூனியக்காரன் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் படிக்க போறாங்க. கியாமத் நாள் வரைக்கும் அந்த சூனியக்காரர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்களே. அல்லாஹ் நாடுனா நடக்கும். அல்லாஹ் நாடுனா யூசுப் நபி கிணத்துல விழுந்தாங்கன்னா அவங்க அரசராகுவாங்க. அல்லாஹ் நாடுனா எதுவும் நடக்கும். அல்லாஹ் நாடுனா நம்முடைய செல்வங்களை சிறப்பாக்குவார். அல்லாஹ்வுடைய நாட்டம் இது, அல்லாஹ்வுடைய சட்டம் இது. அந்த சட்டத்தின் பிரகாரம் என்னுடைய சொத்தை நான் கொடுப்பேன் என்று மனமார்ந்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு கணக்கெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இது இருக்கா, அது இருக்குதா, அந்த இது எதுவும் அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு மீண்டும் கொடுப்பார். அந்த மாதிரி எத்தனையோ சகோதரர்கள் இந்த சமயத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் கூட இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாஃப் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்திலேருந்து வந்திருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். சும்மா ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்ச கல்வியை நான் செலவு பண்ணி இங்கே உள்ள வறியவர்களுக்கு அந்த கல்வியை நான் கொடுக்க மூலமாக அவங்களுடைய தரத்தை வளர்த்துக்க முடியுமா, அவங்களுடைய ஸ்டேட்டஸை வளர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நப்பா சைடு என்ன பண்ணாங்க, 4 பேர் செலவு பண்ணி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவருக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறது, அவருக்கு என்னென்ன அவருக்கு தேவை கற்றுக் கொடுத்து, அவருக்கு ஒரு வேலை கற்றுக் கொடுத்து, அவருக்கு ஒரு வேலையை சேர்ந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார், 5வது ஆள் சேருவார். 5வது ஆள் சேர்ந்து மொத்தம் ஒரு ஆள் கற்றுக் கொடுத்து, எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு, வெளியிலேருந்து வரக்கூடிய ஆளுக்கு, நான் வந்து ஏழை, எனக்கு வந்து அந்த ஒரு திறமை இல்லை, நான் வந்து அந்த ஒரு எண்ணமே வரக்கூடாதுன்றதுக்காக இவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல தங்கி இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல அவருக்கு ரூம் வரைக்கும் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த குவைத்ல செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய சகோதரர்கள். அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாஃப் துபாய்ன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் பீர் பாய் தான் அதுக்கு அமீராக இருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது கூட மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் செலவு செய்வோம். அல்லாஹ் கொடுக்குறான், நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இந்த நோன்பை கொடுத்தான், இந்த அருளை கொடுத்தான், நமக்கு நம்முடைய பாக்கியங்களை கொடுத்தான். நமக்கு இந்த நோன்பு பெருநாள் எப்போ வருது? இது நோன்பு பெருநாளா? நோன்பு பெருநாள் தானே? நோன்பு பெருநாளுக்கு என்ன பேரு? ஈதுல் ஃபித்ர்னா தமிழ்ல என்ன? ஈகை திருநாள். ஈகை திருநாளை கொண்டாட போகிறோம். நோன்பு இருந்துட்டு அந்த ஈகை செய்யறத, அந்த தர்மம் செய்யறத பெருநாளாக கொண்டாட போகிறோம். அந்த பெருநாளாக கொண்டாடக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல ஒரு மூமின்களாக இருக்க செய்து நம்முடைய கிராத் ஆரம்பிச்சாங்களே, வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மரணிக்க செய்வானா என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சிறப்புரையாற்றிய ஜலால் காக்கா அவர்களுக்கு ஈமான் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஜமால் காக்கா நம்ம கூட்டத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நம்ம மேலே மதிப்பு வச்சுருக்காங்க. அவங்க 9ஆம் தேதி செப்டம்பர் 9ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போகிறாங்க. நான் நினைக்க ஒரு 10 அமைப்பு யூனிஃபார்மோடு வந்து நிற்பாங்க. எல்லாம் நாங்கள் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவங்க எண்ணங்கள் மாறாமல் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நன்றி உரை கூற சகோதரர் ஜமால் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கண்ணியமான ரமலான் மாதத்தில் அழகான நிலையில் அழகான செயல்களுக்காக நம்மை ஒன்று கூட்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தானதாக. இதே போன்று அழகான நிலையில் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்மை ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்வதனாக ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அழகான முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் ஜக்கரியாபாய் அவர்களுக்கும், சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்களுக்கும், சகோதரர் ஜலால் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மற்றும் நம்முடைய ஈமானின் மூத்த ஆலோசனைக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மேலும் இந்த கராச்சி தர்பார் ஹாலை அரேஞ்ச் பண்ணி தந்த சகோதரர் அலிகாக்கா அவர்களுக்கும், இஃப்தார் உணவு பதார்த்தங்களை அரேஞ்ச் பண்ணி தந்த சகோதரர் மொய்தீன் செட்டிகோல்ட் அவர்களுக்கும், வாகன வசதி செய்து தந்த சகோதரர் புகாரி அவர்களுக்கும், மேலும் மிகச்சிறந்த முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கும் கராச்சி தர்பார் நிர்வாக மேனேஜர் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக. இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறந்த பின் நம்ம வெளியே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த வழி மூலமா நமக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அங்க மக்ரிப் தொழுது திரும்ப எல்லாரும் இங்க வந்துட்டு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னால் கலந்து செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு டேபிளுக்கு 5 பேர் உட்கார்ற மாதிரி பாத்துக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ்.